துறை ரீதியாக உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யப்படுதுன்னு யாரும் எந்த ஒரு சில நபர்கள் வந்து எந்த அரசையோ இல்ல அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா, ஒரு யார் தவறான நபர்களோ இப்ப இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது அரசோடைய. யாருடைய எந்த தனிநபரும் யாரும் வந்து அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இது எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதுல உள்ள போது எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர். யார் யார் கண்டிப்பா எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் யார் திருடினாலும் முழுமையான விசாரணை வந்து காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பத்தி தெளிவாக சொன்னால்தான் உச்சிதமாக. டாக்குமெண்ட் கண்டிப்பா திருடப்பட்டது, அதுல நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சுதான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இது போக மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்ப நீங்க இதுக்கு கிரீன் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி, உடங்குடியில இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம், அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நிறைய வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கணக்கிடும் பணிகள், எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. கண்டிப்பா எந்த இடத்துலயும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோட டேட்டா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மட்ல இல்லாம மேனுவல் ஃபார்மட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டாங்க. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஏன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் இருந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன்ல இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக, விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க.